விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ஒரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி அப்படின்னு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எல்லாருமே பலர் பார்த்தாங்க. தலித்திய தலைவர்கள்ல தனக்குன்னு ஒரு இன்டெலக்சுவல் ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிறந்த ஒரு சிந்தனையாளர் ஒரு தனக்குன்னு ஒரு பிம்பத்தை அவர் திருமாவளவன் கட்டமைத்திருந்தார். அவர் சொல்றது இரண்டு முக்கிய கருத்துக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று சனாதன எதிர்ப்பு, இன்னொன்று தலித்தியம். இரண்டுக்குமே ஆதரவான ஒரு கட்சின்னு அவர் கிடைக்கும்னா அவருக்கு ஒரு திமுக தான் கிடைக்கும். உள்ள இருந்து திமுகவோட இருந்து அவர் பல பெனிஃபிட் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு அம்பேத்கரிய கொள்கைகள் பிடிக்காம இருக்கலாம், எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அம்பேத்கர் வாஸ் சோ மெனி திங்ஸ் டு சோ மெனி பீப்புள். பலருக்கு அவர் பலவாக இருந்தார், ஆனால் யாருக்கும் அவர் துரோகியாக இருந்ததே இல்லை. மிஸ்டர் திருமாவளவன் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மினிஸ்ட்ரியில உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுலேயே வன்னி அரசு பெரிய சப்போர்ட்ல இல்ல. அப்ப நாளைக்கு நம்ம வன்னி அரசை விட்டுட்டு நம்ம போட்டோம்னா கட்சி உடஞ்சிரும் சொல்லிட்டு புத்திசாலித்தனமா வன்னி அரசவே மினிஸ்டரா மாத்திட்டீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தாவேக்க ஆட்சி அமைஞ்சது சச்சரவுகளுக்கு குறையில்லாமல் போயிட்டு இருக்க சூழ்நிலைகளில் அரசியலில் இதுவரைக்கு எல்லா கட்சிகளும் என்ன நிலைப்பாடு எடுத்துட்டு இருந்துச்சோ அதை விட நேர்மாறான நிலைப்பாடு எடுத்து இன்றைக்கு மக்கள் முன்னாடி அவர்கள் எடுத்த நிலைப்பாடுகள் சரியா தவறாங்கிற ஒரு கேள்வி கேட்கின்ற நிலைமை அளவுக்கு எல்லா கட்சிகளும் நிற்கிறதுங்கிறத நிதர்சனமான உண்மை. அப்போ அரசியலில் இரண்டு வகை உண்டு. ஒன்று எதிரிகள், ஒரு துரோகிகள்னு உண்டு. எதிரின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் எதிரின்னு சொல்லலாம். ஒருத்தர் பெரிய துரோகின்னு சொல்ல முடியாது. நான் உனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன், நீ எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். காங்கிரஸும் பிஜேபி எதிரின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு எதிரின்னு சொல்ல முடியாது. மறைமுகமா பிஜேபி ஆதரிக்கிற தாவேக்காக்கு இன்னைக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்கு. அப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அப்போ துரோகிகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போதுதான் அரசியல்ல துரோகம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். இந்த ஆட்சி நீங்க அமைக்கும் போது பாத்தீங்கன்னா தாவேக்கா 108 சீட்டு ஜெயிச்ச உடனே திமுக கூட்டணி 5 சீட்டு வாங்கின காங்கிரஸ் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னு ஜெயிச்ச உடனே கூட்டணி தலைவரை போய் எல்லாரும் பார்த்து நன்றி சொல்லிட்டு அப்புறம் வருவாங்க. திமுக தலைவர் ஸ்டாலினையே பார்க்காம நேரம் அப்படியே போய் அங்க போய் சேர்ந்த ஒரு பச்சை துரோகி, கொஞ்சம் கூட நன்றி இல்லாத ஒரு கேவலமான கட்சி தான் காங்கிரஸ். காங்கிரஸ் நீங்க அதுக்கு மேல ஒன்று எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு கேவலமான கட்சி கேவலமாக நடந்து கொள்ளும். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா, திருமாவளவன் அவர்கள், அதாவது ஒரு கொள்கைவாதி. தலித்திய கட்சிகள் 1000 இருக்கலாம், ஆனால் விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ஒரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி அப்படின்னு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எல்லாருமே பலர் பார்த்தாங்க. தலித்திய தலைவர்கள்ல தனக்குன்னு ஒரு இன்டெலக்சுவல் ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிறந்த ஒரு சிந்தனையாளர் ஒரு தனக்குன்னு ஒரு பிம்பத்தை அவர் திருமாவளவன் கட்டமைத்திருந்தார். பல ஆண்டுகளாக அவர் உழைச்சி வாங்கிட்டு அந்த பிம்பம். எனக்கு தெரிஞ்சு தலித் பேத்தர்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற கட்சி தொடங்கப்பட்டது 1989 அப்படின்னு நினைக்கிறேன். மதுரையில் தான் தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சூழ்நிலையில இருந்து விடுதலை சிறுத்தைகளா வளர்ந்து இன்றைக்கு ஒரு அரசியல் களம் கண்டுட்டு இருக்காங்க. வழக்கம் போது எல்லாரோட யுக்தியும் தான் விடுதலை சிறுத்தைகள் தொடங்கினாங்க. எதுக்கு சொல்ல வரணும், துரோகம் நம்ம சொல்லும் போது எப்படி வருதுன்னு நீங்க பார்க்கணும். 1989 அவங்க தொடங்கும்போதெல்லாம் கிட்டத்தட்ட இதே வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்த, கிட்டத்தட்ட இதே எக்ஸாக்ட் வார்த்தை சொல்ல முடியாது. தேர்தல் பாதை திருடர் பாதை, தேர்தல் நிக்க கூடாதுங்கிறது அவங்களோட கொள்கையா இருந்துச்சு. காலப்போக்கில் எப்படி வருவாங்கன்னு தெரிஞ்ச மக்கள் ஆதரவை திரட்டிட்டு அதுக்கப்புறம் அரசியல் பண்றது மாதிரி அப்புறம் அவங்க அரசியல் இறங்குனாங்க. நான் விடுதலை சிறுத்தைகளை ஏன் இன்டெலக்சுவல் கட்சி அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, திருமாவளவன் ஒரு பெரிய சிந்தனையாளர். அதாவது அம்பேத்கரிய சிந்தனையை பேசக்கூடிய தலித் தலைவர்கள் இன்று பெரிய லெவல்ல கிடையாது. நீங்க டாக்டர் கிருஷ்ணசாமி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜான் பாண்டியன் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு அவங்க பட்டியல் வெளியேற்றம் வேணும்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கும் அவங்க கட்சி தலித்திய கட்சியாக தான் இருக்குது. புரட்சி யார் எடுத்தாலும் அம்பேத்கரிய கொள்கைகளை பயங்கர லெவல்ல பேசக்கூடிய ஒரு சிந்தனையாளர் திருமாவளவன். 1999 நினைக்கின்றேன் அவரோட ஒரு மீட்டிங் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு பக்கத்து மீட்டிங் பேசுற பக்கத்து கடையில இருந்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சு. கடையில ஃப்ரெண்டோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்க ரெண்டு பேரும் தற்செயலா அவர் மீட்டிங்கை கேட்கிறோம். அப்ப நாங்க அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. We were really impressed by his speech. அவரோட பேச்சு பார்த்து நாங்க ரெண்டு பேருமே யாருப்பா அந்த, அப்போ இவர் பெரிய ஆள் கிடையாது திருமாவளவன், அதுவும் தென் மாவட்டங்கள்ல இன்னும் பெரிய ஆளே கிடையாது. யாருப்பா அந்த இப்படி பேசுறாரு, அம்பேத்கரிய கொள்கை இவ்வளவு அழகா எடுத்து பேசுறாரு அப்படின்னு நாங்க ஆச்சரியப்பட்ட காலங்கள். அப்ப அன்றைக்கு இருந்த திருமாவளவன் இன்றைக்கு வளர்ந்து வந்து விட்டார். தோற்றத்திலும் சரி, உடுத்துகின்ற உடையிலும் சரி, எல்லாத்திலும் சரி திருமாவளவனுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு, வரவேற்கத்தக்கது. அப்ப அரசியல் நிலைப்பாடுகள் என்றைக்குமே எடுக்கும்போது என்ன அரசியல் நிலைப்பாடுகள் அவர் கொண்டிருந்தார்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பிஜேபியோட எதிர்ப்புங்கிறது ஒரு மிக எதிர்ப்பா எந்த காலத்திலுமே சனாதன இந்துத்துவ எதிர்ப்புங்கிறது அவரோட ஒரு கொள்கையாவே இருந்துட்டு வந்திருக்கு. ஆனால் தலித்தியம் தான் அவரோட மிகப்பெரிய ஒரு திருமாவளவனோட அடித்தட்டு.
சோ இது ரெண்டும் தான் விசிகே திருமாவளவன். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகம். இப்ப இந்த சூழ்நிலையில கடந்த பல ஆண்டுகளை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக வந்து திருமாவளவன் திமுக கூட்டணியோட அவர் பயணிச்சிருந்திருக்காரு. ஏன்னா அவர் சொல்றது 2 முக்கிய கருத்துக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று சனாதன எதிர்ப்பு, இன்னொன்று தலித்தம். இரண்டுக்குமே ஆதரவான ஒரு கட்சின்னு அவர் கிடைக்கும்னா அவருக்கு ஒரு திமுக தான் கிடைக்கும். உள்ள இருந்து திமுகவோட இருந்து அவர் பல பெனிஃபிட் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சூழ்நிலையில இந்த 108 இவங்க எலெக்ஷன்ல வந்து மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம 108 சீட்லோட தாவேக்கா வந்த உடனே இவர் காங்கிரஸ் போல இல்லாமல் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தோம். ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி வந்துடக்கூடாது, நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க வெளியில இருந்து சொல்றாரு. வெளியில இருந்து ஆதரவு கொடுன்னு சொல்ற வரைக்கும் இவங்க கம்யூனிஸ்ட் ஐயம் எல்லாம் போன பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இது நடக்கும் நான் எதிர்பார்த்ததுதான். அப்போ திருமாவளவர்களோட ஒரு பங்களிப்பு அப்படின்னு எதை சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு 2 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பேக் காலத்துல 2.5-3 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா அப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பிசிகேல இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி மாதிரி ஒரு பெரிய பதவியில இருக்கிறார். வந்தோன்னா ஏன் அந்த பதவி பிசிகேல அவர் கொடுத்தாங்கன்னு கேட்காதீங்க, கொடுத்தாங்க. அப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் முதல்ல ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வைக்கிறார். திருமாவளவனுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேண்டும், விசிகேக்கு ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதை வைக்கிறார். ஒரு பெரிய பிரச்சனையான உடனே அவர் பதவி விளக்கப்பட்டாரா அல்லது வெளியில போனார், அவர் வெளியில வந்து அதுக்கப்புறம் தான் தாவேக்கால சேர்றாரு. அப்ப இந்த கோரிக்கையை முதல்ல விசிகே வச்சு அந்த கோரிக்கையை விட்டு கொடுத்ததுனால ஆதவ அர்ஜுனா வெளியில அனுப்பிட்டான்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல ஆதவ அர்ஜுனாவே தானாக வெளியே போய் விஜயோட சேர்ந்தான் தனக்கு ஆதாயமா அவர் சேர்ந்துட்டான்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்ப இந்த கோரிக்கை என்றுமே விடுதலை சிறுத்தைகளோட கட்சியில இருந்து நான் தப்புனே சொல்லவில்லை. நீ இன்னொரு பக்கம் திமுகக்கு வாங்க. திமுக என்றுமே ஆட்சியில் அதிகாரம் நான் கொடுப்பேன்னு சொன்னதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். 2 டைப் ஆஃப் அதிகாரம் இருக்கு. ஆட்சியில் அதிகாரம் தாரன்னு சொல்லிட்டு நாளைக்கு மெஜாரிட்டி வந்தா கொடுக்காம போறது ஒரு பக்கம். ஆட்சி அதிகார பங்குங்கிறதே கிடையவே கிடையாது உங்களுக்கு அப்படிங்கிற திமுகவோட கொள்கை என்றைக்குமே அதை தெளிவாக ஸ்டாலின் சொல்லிவிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டணியில நீங்க சேர்றீங்க. சேர்ந்து உங்களுக்கு வாங்க 2 சீட்னாலும் அந்த 2 சீட் உங்களுக்கு உள்ள வாட்டு தயவு செய்து நினைக்காதீங்க. தனியா என்ன விடுதலை சிறுத்தைகளால ஒரு எம்எல்ஏ சீட் கூட ஜெயிக்க முடியாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப திமுகவோட சப்போர்ட்டோட நீங்க ஆட்சி அமைச்சு நீங்க எம்எல்ஏ எலக்ட் ஆகி வர்றீங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க. இது மட்டும் இருந்தா ஒரு பிரச்சனையே இல்லை. அப்போ நீங்க அவரோட ஆட்சி அமைக்கணும்னு உங்களை அழைச்சாரு, நாங்க போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு விஷயம். அது ரொம்ப கேவலமான ஒரு ட்வீட்ல ஆராசா போட்டாரு. அப்படி கடுமையான வார்த்தையில ஆராசா பயன்படுத்தி கூட நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா நீங்க செஞ்சது சரியானா அது தவறு. ஏன்னா உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னா நீங்க அம்பேத்கரிய கொள்கையில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர் என்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதர், ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர், இந்திய மண்ணிலே பிறந்த ஒரு மிகப்பெரிய புத்திசாலிகள், அந்த காலத்தில் 5 புத்திசாலிகள் ஒருத்தர் கண்டிப்பா அம்பேத்கர் இருப்பார். உங்களுக்கு அவர் கொள்கைகள் பிடிக்குதோ இல்லையோ அம்பேத்கர் ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுங்க. நான் சொல்றது யாருமே மறுக்க முடியாது. உங்களுக்கு அம்பேத்கரிய கொள்கைகள் பிடிக்காம இருக்கலாம், எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அம்பேத்கர் வாஸ் சோ மெனி திங்ஸ் டு சோ மெனி பீப்புள். பலருக்கு அவர் பலவாக இருந்தார், ஆனால் யாருக்கும் அவர் துரோகியாக இருந்ததே இல்லை. மிஸ்டர் திருமாவளவன் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அம்பேத்கர் தன் வாழ்நாளில் யாருக்கும் துரோகியாக இருந்ததில்லை. அம்பேத்கர் முதுகுல 1 லட்சம் பேர் குத்திருக்காங்க. அம்பேத்கர் யார் முதுகிலையும் குத்துவதில்லை. அவர் வாங்கிய காயங்கள் அனைத்தும் மார்பில் தான் வாங்கியவர். பல லட்சம் காயங்கள் வாங்கியிருக்காரு. அவர் புறமதுகிட்டு ஓடுனதும் கிடையாது, பின்னால் ஒரு நிறைய பேர் குத்திருக்காங்க. இதுதான் அம்பேத்கரோட பிரின்சிபல். கற்பி ஒன்று சேர்ப்புறத்து செய் நிறைய சொல்லியிருக்காரு அவரு. ஆனா எல்லாத்தையும் நேரம் நின்று செய்யறா. பி எ மேன் அப் அண்ட் ஃபைட் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. துரோகம் ஒன்று கிடையவே கிடையாது. அவர் வரலாறு எத்தனை வருஷம் படிங்க, யாருக்கும் அம்பேத்கர் துரோகம் செய்தது கிடையாது. அதான் அம்பேத்கர் அரசியல்ல வளர முடியல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த அம்பேத்கரிய கொள்கையை சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க பண்றது பச்சை துரோகம். நீங்க ஏன் வன்னியரசு அவர்கள் மினிஸ்ட்ரியில போட்டு நீங்க உள்ள போலாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த மினிஸ்ட்ரியில உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுலேயே வன்னியரசு பெரிய சப்போர்ட்ல இல்ல. அப்ப நாளைக்கு நம்ம வன்னியரசை விட்டுட்டு நம்ம போட்டோம்னா கட்சி உடஞ்சிரும் சொல்லிட்டு புத்திசாலித்தனமா வன்னியரசுவே மினிஸ்டரா மாத்திட்டீங்க. அதான் நிலைமை. ஆனா இன்றைக்கு ஒவ்வொருவரும் கட்சியில இருந்து இன்னைக்கு வெளியில போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திமுக நல்ல கட்சியா கெட்ட கட்சியாக உங்களுக்கு 2வது விஷயம். ஆனால் உங்களிடம் சொல்லித்தான் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லித்தான் சேர்ந்தாங்க. இன்றைக்கு உங்களை கட்சியில சேர்க்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஏபிவிபியோட நிர்வாகிகள்லாம் போய் சந்திச்சிருக்கிறாரு. அப்போ பிஜேபி எதிர்ப்பு நீங்க சொல்றத விஜய் ஃபாலோ பண்ணல. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? துரோகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை திமுக ஏன் பயன்படுத்துதுன்னா, உங்களை நீங்க சப்போர்ட் கொடுக்கறதுக்காக துரோகங்கிறது பயன்படுத்தல. நீங்க மினிஸ்ட்ரியில எப்படி சேர்றீங்க, என்ன சூழ்நிலையில சேர்றீங்கிறது உங்களுக்கும் திமுக இடம் மட்டுமே நடந்தக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டா நம்ம யாரும் விமர்சிக்க வேணா விட்டுருங்க அப்படின்னு.
இருந்தாலும் அவர்கள் மேல வயறி உட்கார்ந்து வளர்ந்துட்டு டபக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி கிடைச்சவன ஜம்ப் பண்ணிட்டு போறதுக்கு துரோகம்னா இல்லாம அது வேற, அது எப்படி நம்ம சொல்ல முடியும்னு தெரியல. திருமாவளவன் அவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு முன்னாடி யாரும் தலித்தியம் பேசாதவர்கள் கிடையாது. உங்களுக்கு பின்னாலும் இன்னும் 1 லட்சம் பேர் பேசுவார்கள். உங்களை ஏன் எல்லாருக்கும் பிடிச்சி உங்களை ஜெயலலிதா அம்மையார் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜெயலலிதா அம்மையார் காலத்தை நீங்க தான் சொல்றீங்க, ஜெயலலிதா அம்மையார் கையை பிடிச்சி தூக்கி மேல வச்சாங்கன்னு. நீங்க தான் ஜெயலலிதா அம்மையார் விட்டு வந்தீங்க. அவங்க உங்களை வெளியில போன்னு சொல்ல நீங்களே ஒத்துக்கிட்டது. இன்றைக்கும் உங்களை வெளியில போன்னு ஸ்டாலின் சொல்ல, உங்களை சகல மரியாதையோட கொடுத்துதான் வச்சிருந்தார், உட்கார வச்சிருந்தார். நீங்க தான் வெளில போனீங்க. அப்ப இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது விட்டு தங்களை நம்பியவர்களை விட்டு வருவதுக்கு உங்களோட இயல்பு. இன்றைக்கு துரோகம் மறுபடியும் நீங்க அதிமுக வந்து இங்க திமுக சேர்ந்தீங்க, திமுக இன்னொருத்தர் சேர்ந்துட்டீங்க. அப்போ உங்ககிட்ட அந்த லாயல்ட்டி இல்லையோங்கிற கொஸ்டின்ஸை நீங்க மறுபடியும் ரைஸ் பண்றீங்க. ஆனா ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த தடவை தெரியும், திங்ஸ் வில் நாட் பி பேக் டு ஸ்கொயர் ஒன். உங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சிக்கு மறுபடியும் பழைய அந்த அந்தஸ்து கிடைக்காது. உங்கள் கட்சியிலேயே உங்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்கும். We will not be surprised if your party breaks into two. உங்க கட்சி 2ஆகவோ 3ஆகவோ உடைவதை கூட இது தடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நீங்க எடுத்த இந்த சங் பரிவார அமைப்புகளுக்கு உதவுகின்ற அரசுக்கு நீங்க மினிஸ்ட்ரி கொடுத்து அங்கீகாரம் கொடுக்குறீங்க பாருங்க. இதை யாரும் ஒற்றுக்கொள்ளவில்லை. இது ஐயோமல் காதல் மொய்தீன் ஐயாவும் பொருந்தும். அவர் கேரளால அவர் கட்சி காங்கிரஸ் ஒரு கூட்டணி அந்த பிரச்சனைல சேர்ந்துட்டாரு. அவராச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லலாம். உங்களுக்கு எந்த சாக்கு போக்கும் கிடையாது. நீங்க செஞ்சிருக்கிறது சில பேர் சோஃபா அரசியல்னு சொல்றாங்க. அதை பத்தி நான் பேச விரும்பல. சந்தர்ப்பவாத அரசியல். எல்லார போலையும் தான் நான் இருப்பேன்னா உங்களையும் எல்லா அரசியல்வாதிகள் போறதான் ட்ரீட் பண்ண முடியும். இனிமேல் தயவு செய்து அம்பேத்கரையும் நான் மற்றவர்களும் வித்தியாசமானவர்கள், நாங்கள் அப்படி நாங்க இப்படி நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு அந்த வாயே கிடையாது. ஏன்னா ராமதாஸ் ஐயாவை நீங்க என்னெல்லாம் கூட்டம் சொல்றீங்க, அவர் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா கரப்ட்னு. ஆனா ராமதாஸ் ஐயா தன்னுடைய சமூகத்துக்கு 1 லட்சம் விஷயத்தை சாதித்து கொடுத்தவர். ஒன்றுமே சாதிச்சு கொடுக்க முடியல நீங்க தான் சொல்றீங்க. என்னால் என் சமுதாயத்திற்கு ஒன்றும் சாதிச்சு கொடுக்க முடியலன்னு சொல்றீங்க. காரணம் என்ன? நீங்க யாருக்குமே விசுவாசமா இல்ல. அதனால உங்களுக்கு யாரும் விசுவாசமா இல்லைங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஜெயலலிதா வந்தீங்க, கலந்து வந்துட்டீங்க. என்ன சொல்றீங்க? தப்பான இடத்துல அந்த அம்மா போகும்போது கூட நல்லா இருக்கு, எங்கன்னா திரும்பவும் நல்லா இருக்குன்னு சொல்லிதான் அனுப்புறான்றாங்க. ஸ்டாலின் ஐயா கூட இருந்தீங்க, அவரையும் கலைஞர் ஐயாவும் கூட ஸ்டாலின் ஐயா கூட இருக்கிறீங்க. அங்கேயும் விட்டுட்டு தான் வரீங்க. உங்களை யாரும் போங்கன்னு சொல்லல. அப்போ யார் மேல் தவறு இருக்கின்றது? உங்களுக்கு விசுவாசம் என்பது துளியளவு கூட இல்ல. உங்களை நல்லா நடத்துறவங்களுக்கு மேல லாயல்ட்டியோ அவங்க கஷ்டப்படுற சமயத்துல அவங்க கூட இருக்குங்கிற எண்ணமும் உங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கும் உங்களை பத்தி நினைக்க வேண்டிய எண்ணம் கிடையாது. அப்போ நீங்க நடத்துற இது துரோகம் இல்லாமல் என்ன என்று சொல்ல முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இப்ப வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு கனவுகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஸ்டேட்ல நம்ம உள்ள டெபுட்டி சிஎம் ஆயிடலாம், ஆகட்டும், தவறே கிடையாது. நீங்க டெபுட்டி சிஎம் ஆகக்கூடாதுன்னு என்றைக்குமே நான் சொல்ல வரல. அதற்கான தளம் உங்களுக்கு கிடைச்சுன்னா நீங்க ஆகுங்க. ஆனா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு இனிமேல் ஒரே ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன். அம்பேத்கர் அவர்கள் பேரை நீங்க எடுக்காதீங்க. தயவு செய்து அம்பேத்கர் அவர்கள் பேர் எடுக்காதீங்க. அவரோட கொள்கைகளை பத்தி நீங்க பேசாதீங்க. அம்பேத்கருடைய கொள்கையில முதல் கொள்கை நேர்மை, நாணயம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கண்டிப்பா நான் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நீங்க மித்த படித்தவர், படிக்காதவங்க சொல்லணும், முட்டாள் உங்களை ஒத்துக்க மாட்டேன். தலித்திய தலைவர்கள் மிக புத்திசாலி நீங்க நான் ஒத்துக்கிறேன். அம்பேத்கரை முதல்ல அவர் சமூகத்தை சார்ந்தவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. அவர் வாழ்க்கையில போடுற மிகப்பெரிய போராட்டம் தன் மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள நடத்தினதான் அம்பேத்கர் நடத்தின மிகப்பெரிய போராட்டம். அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த போராட்டம் போகும்போது கூட வாழ்க்கையில் ஒரு செகண்ட் கூட ஒரு துளி கூட சாணக்கியத்தனத்தையோ அரசியலையோ குயுக்தியையோ முதுகுல குத்துறதையோ அம்பேத்கர் என்றுமே பயன்படுத்தவில்லை. நேரா போராடினாரு, நேரா நின்று சண்டை போடுவார், நேரா பேசுவார். கிடைத்தால் வெற்றி, இல்லையா போராடிக்கிட்டே இருப்போம். அதான் அம்பேத்கரோட கொள்கை. என்றைக்கும் தன்னுடைய கொள்கையை பணத்திற்கோ பதவிக்கோ பின்தள்ளியதில்லை. ஆனா நீங்கள் பணத்திற்கும் பதவிக்கும் உங்க கொள்கையை பின்னால தள்ளிட்டீங்க இன்றைக்கு. அதனால் திருமாவளவன், யூ ஸ்டாண்ட் எக்ஸ்போஸ்ட். நீங்கள் திருமாவளவன் என்ற நபர் இன்று மக்கள் முன் வெட்ட வெளிச்சமாக நான் யார் என்பதை தெரிய வைத்து விட்டார். துரோகம் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு இன்று எடுத்துக்காட்டாக திருமாவளவன் வழங்குகிறார் என்றால் அது மிகையாகாதுங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கு. மீண்டும் சந்திப்போம்.